நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவில் சென்று இணைந்து விட்டார். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம், ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடந்த சில வருடங்களாக ஒரு வாட்ஸ்அப் குழு வந்து வச்சுட்டு இருந்தார். அந்த வாட்ஸ்அப் குழு என்னன்னா, அதிமுகவை ஒருங்கிணைப்போம், அதிமுகவில் பிளவுபட்டு கொண்டிருந்த பிளவுற்று இருந்த தொண்டர்களை வந்து ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு ஒற்றை அதிமுகவை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சு தான் நடத்திட்டு இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய பலர், அதாவது அண்ணன் பிஹெச் மனோஜ் பாண்டியன், ஜெய்சிடி பிரபாகர், இன்னும் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள், இன்னும் பலர் அந்த ஃபேக்ஷனில் இருந்த ஒரு பலரை கொண்டு போய் வேற வேறு கட்சியில், குறிப்பாக திமுகவில் அதில் முக்கியமான அனைவரும் ஐயப்பன் எம்எல்ஏ, இப்படி எல்லாரும் திமுகவில் போய் இருந்தாங்க. ஒரு சில பேர் வேற வழி இல்லாமல் திமுகவில் போய் இணைவது தனக்கு அசிங்கம், தனது தலைமைக்கு அசிங்கம், அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு அசிங்கம், பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அசிங்கம் அப்படின்றதுனால வேற வழி இல்லாமல் தாவேகா அப்படின்லாம் வேறு கட்சிகளை போய் சேர்ந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்கள், ஜெய்சிடி பிரபாகர் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் சேர்ந்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த வாட்ஸ்அப் குழுவை வைத்து நடத்தி கொண்டிருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அந்த வாட்ஸ்அப் குழுவை கிட்டத்தட்ட டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. எல்லா வாட்ஸ்அப் குழுவினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து வேற வேறு கட்சியில் போனதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் திரு ஓபிஎஸ் அவர்கள், அவரும் வந்து தாய் கழகம் அப்படின்னு சொல்லி திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு சில கேள்விகள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு, ரோசி டீ கடைன்னு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோசி டீ கடைன்னு வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்த உங்களை பெரியகுளத்தினுடைய நகராட்சி பொறுப்பாளராக, நகராட்சி தலைவராக ஆக்கியது, 2001 எம்எல்ஏ ஆக்கியது, அதே பெரியகுளத்தினுடைய எம்எல்ஏ ஆக்கியது. அதுக்கப்புறம் 2001 ஒரு சில காரணங்களால் துரதிருஷ்டவசமாக ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு கேஸு, அந்த ப்ரொசீடிங்ஸு, இதன் காரணமாக உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி உங்களை செலக்ட் பண்ணது அன்னைக்கு உள்ள பொன்மனச்செல்வி இப்போ ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணி உங்களை வந்து சிஎம் ஆக்குறாங்க. சரி, அது இல்லாமல் 2014 மறுபடியும் வந்து ஒரு சில பிரச்சனைகளால், ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகளால் மறுபடியும் வந்து நீங்கள் சிஎம் ஆனீங்க இரண்டாவது முறையாக. மறுபடியும் இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சர், அதே மாதிரி இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிதித்துறை அமைச்சர், அதே மாதிரி மறுபடியும் 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நீங்கள் தான் சிஎம் ஆனீங்க. அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய என்ன சொல்றது, ஒரு நன்மதிப்புக்காக உங்க மேல அவர் வச்சிருந்த மரியாதைக்காக உங்களை துணை முதலமைச்சராக வச்சிருந்தாரு. இப்படி பல பதவிகளை ஏறக்குறைய 3 முறை சிஎம் ஆகவும், ஒரு முறை துணை முதலமைச்சராகவும், பல முறை அமைச்சராகவும், பல முறை எம்எல்ஏவாகவும் உங்களை ஆக்கியது, உங்களை வச்சிருந்தது அதிமுக. அப்போ அதிமுகவினுடைய செல்வாக்கினால் வளர்ந்தவர் நீங்க. அதிமுகவினுடைய தொண்டர்களின் ஓட்டுகளாலும், அதிமுகவினுடைய தொண்டர்கள் உழைப்பினாலும் வளர்ந்தவர் நீங்க. இன்னைக்கு எந்த ஒரு முடிவுனாலும் எடுத்துக்கலாம். ஆனா திமுகவிடம் சென்று சேர்வது ஒரு நல்ல முடிவா நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வந்து என்னைக்குமே அது எப்படி பண்ணா என்ன, நமக்கு அது சாதகமா இருந்தாதான் அது நமக்கான அரசியல் தான் அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு. அதனால நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு நல்லதுதான். ஆனா ஒரு சாமானியராக என்னுடைய கேள்வியை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு அரசியல்வாதியாக உங்களை ஒரு பெரிய இடத்துல அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனையில உங்களை வந்து தள்ளி வைக்கிறாங்க, உங்களை ஏதோ ஒரு காரணத்தினால எடப்பாடியார் அவருடைய வன்மத்தினால வஞ்சத்தினால உங்களை தள்ளி வைக்கிறார், அப்படி இப்படின்னு பல நேரங்கள்ல பலர் பேசும்பொழுது கூட ஓகே பாவம் எடப்பாடியார் வந்து உங்களை உள்ள சேர்க்கலாமே அப்படின்னு நானே நினைச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கீங்க, திமுகவிடம் சென்று தஞ்சமடையும் அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட நீங்க இருந்திருக்கீங்க? எடப்பாடியார் உங்களை தெளிவா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவர் எப்படி தீர்க்கதரிசியாக நீங்க வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்க கட்சியில் ஒரு களை எடுக்க வேண்டிய ஒரு பிறவி அப்படின்றத முதலே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத பார்த்து அவருடைய அரசியல் சாணக்கியத்தனத்தை இன்னைக்கு மக்கள் வியக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கு. இது வந்து ஒரு நேஷனல் ட்ரோல் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு நேஷனல் ட்ரோல். ஒரு எப்படின்னா இன்னைக்கு நேஷனல் மீடியாவில் எழுதுறாங்க, ஒரு எளியும் புனையுமாக இருந்த இரு கட்சிகள், அது திமுகவும் அதிமுகவும். அதுல அதிமுக மூலமாக 3 முறை முதல்வரானவர், ஒரு முறை துணை முதல்வரானவர் வந்து இன்னைக்கு தன்னுடைய ஒரு சீட்டுக்காக இன்னைக்கு என்ன கிடைச்சிட போகுது உங்களுக்கு? நீங்க திமுக நாளைக்கு ஜெயிக்க போறது இல்லை. அது மக்களுக்கே தெரியும். திமுகவை ஜெயிக்க வச்சா நாடே சுடுகாடாயிரம். இன்னைக்கு மக்களுக்கு ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 0.001% இன்னைக்கு திமுக தான் 2026 ஜெயிக்கணும் வச்சுப்போமே, உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? மிஞ்சி போனா அந்த சேகர்பாபு கீழே நீங்க ஒரு அமைச்சரா இருப்பீங்க. கரெக்டா? நீங்க ஜெயிச்சீங்கன்னா அதுவே போல ஒரு பெரிய கேள்வி. 2வது இடத்துல வந்தது காரணமே வந்து நீங்க என்டிஏ கூட்டணியில பாஜக கூட
நீங்க கூட்டணி வச்சதுனால பாஜகவினுடைய ஒரு இது என்ன சொல்றது கேம்பெயினால, எச்ராஜாவினுடைய கேம்பெயினால, அண்ணாமலை அவருடைய கேம்பெயினால, அந்த நயனாநாயகன் அவருடைய கேம்பெயினால நீங்க 2ஆம் இடமாவது அட்லீஸ்ட் வந்தீங்க. அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளிங்க வேற பெருமையா பேசிக்கிட்டீங்க. அதற்கு காரணம் என்ன? என்டிஏவுடைய ஓட்டு. ஸோ அப்படிப்பட்ட நீங்க இந்த தடவை ஜெயிப்பீங்களா என்னன்றதே கேள்வி. ஏன்னா உங்களுடைய சொந்த தொகுதியில் இருக்கும் மக்களே, அதிமுக தொண்டர்களே, அதிமுக விசுவாசிகளே உங்களால் அதிருப்தியில் இருக்காங்க நேற்றுல இருந்து அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க ஜெயிச்சீங்கனாலும் உங்களுக்கு என்ன, இங்க இருந்து திமுக இருந்து அதிமுகவுக்கு போன பல அமைச்சர்களுக்கு நீங்க பதவி, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அமைச்சர் பதவியில் நீங்க இருந்ததே இல்லையா? இப்பதான் புதுசா அமைச்சர் பதவி போறீங்களா? அதே மாதிரி மேபி நீங்க என்ன சொல்றது ஃபிஷ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் உங்களுடைய பதவி சுகத்துக்காகவும் உங்களுடைய மகனுடைய ஒரு பதவிக்காகவும் இன்னைக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு கட்சியினுடைய முதல்வராக இருந்து இன்னொரு கட்சிக்கு எதிராளியாக இருந்த கட்சிக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேஷனல் ஃபுல்லா நீங்க ட்ரோல் ஆயிருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு வரும்னு நாங்க யாருமே நினைக்கல. ஏதோ ஒரு வகையில் நீங்க மறுபடியும் அதிமுகக்குள்ள வருவீங்க. அட்லீஸ்ட் என்டிஏ வந்து ஐயா எடப்பாடியார் மேல ஒரு அழுத்தம் கொடுப்பதனால நீங்க அதிமுகவுக்கு வருவீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனா வரல அப்படின்னு பொழுது வருத்தம் தான். சரி, ஒண்ணும் இல்லை. அதாவது இன்னைக்கு நீங்க வெளியில போயிட்டீங்க, சசிகலா அம்மையார் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஐயா தினகரன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வின்னர் 2026 ஒரே வெற்றி திருமுகன் ஐயா எடப்பாடியார் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் நீட்டா இந்த கட்சியினுடைய அதாவது கொள்கை பிடிப்பு மாறவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிடிவி தினகரன் நினைச்சிருந்தா டிஎம்கேக்கு போயிருக்கலாம். ஆனா இது அம்மாவினுடைய கட்சி, அம்மாவினுடைய வளர்ப்பு, அதுதான் உண்மை, அதுதான் உண்மையான பாசம். அதனால எப்படியும் வெற்றி வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு தான், என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிகமா இருக்கின்றதுனால அவரு வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்து சேர்ந்துட்டாரு, அதிமுக கூட்டணி வந்து சேர்ந்துட்டாரு. இப்படி எடப்பாடியாருக்கு எதிராக வேலை பார்த்தவன் பூரா இன்னைக்கு அங்கங்க போய் ஒரு விலை செட்டில் ஆகிட்டான். ஸோ எடப்பாடியாருக்கு, அதாவது நான் சொல்றேன் ஒஸ்ட் கேஸ், நான் சொல்றேன் இந்த அதிமுக அழியுது, அதிமுக அழிஞ்சு போகுது, இனிமேல் அதிமுக இருக்காது, அவ்வளவுதான், இந்த எலெக்ஷன் அதிமுக காலி, ரைட், ஓகே. அதிமுக உங்க ஆசைப்படி, உங்க லட்சியப்படி, உங்க கனவுப்படி, உங்க அந்த பகல் கனவு கண்டீங்க, அது உண்மையே ஆகுன்ற பட்சத்தில் அதிமுக அழிஞ்சே போட்டோம். குறைந்தபட்சம் அடுத்த 5 எலெக்ஷனுக்கு அதிமுக நலிஞ்சு நசிஞ்சு வைகோ கட்சி மாதிரி ஆகுது வைப்போம், அதிமுக மாதிரி ஆகுது வைப்போம். இல்லைன்னா அதுக்கும் கீழே யாரு இடது நிமிஷம் வலது நிமிஷம் மாதிரி போதுன்னு வைப்போம், இல்ல விடுதலை சிறுத்தை மாதிரி போதுன்னு வைப்போம், இல்ல கிருஷ்ணசாமி கட்சி மாதிரி ஆகுது வைப்போம். அது வரைக்கும் நாள் அதிமுகவுடைய ஒற்றை தலைவர் ஒற்றை தலைமகன் எடப்பாடியார் அப்படின்ற மாதிரி அவருடைய ரூட்டு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. அதனால இனிமே அவர் எடுக்கிறதா டிசிஷன், அவர் எடுக்கிறதா கட்சி, அவர் நடத்துறதா கட்சியினுடைய வழிமுறைகள், அவர் நடத்த போறதுதான் அவருடைய வழிகாட்டுதல் முடிதான் கட்சி இயங்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது இனிமேல் தண்ணீரற்ற தலைவர் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை ஒற்றை தளபதி ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஐயா எடப்பாடியாருக்கு உங்களை மாதிரி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இனிமே எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எவனும் எதுவும் வந்து நிற்க முடியாது. இனிமே அவர் அடிச்சு ஆடலாம், அவர் எடுக்கிறதா டிசிஷன் மாதிரி ஆடுவாரு. ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டியை கொடுத்ததுக்கு மிக 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 நன்றி. ஒரு அதிமுகவினுடைய ஒரு தொண்டன், ஒரு தொண்டனுடைய ஆங்கிள் இருந்து நான் பேசுறேன், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசுறேன். ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டரும் இன்னைக்கு என்ன கொண்டாடுறான் அப்படின்னா, எப்பா இனி எடப்பாடியாருக்கு ஒரு தொல்லை ஒழுங்குறா, ஒரு தொந்தரவு ஒழுங்குறா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணி கொடுத்த ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றி. இன்னும் பல கேள்விகள் இருக்கு கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க திமுகவுக்கு போயிட்டீங்க, நீங்க அங்க போய் நீங்க எந்த மாதிரி கஷ்டப்பட போறீங்க, எப்படி நீங்க இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ல போறீங்கன்றதான் நான் கேட்கணும். இப்போ நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வெளியில வந்து தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தண்ணீரற்ற தலைவர் ஓஹோன்னு நீங்க பேட்டி கொடுக்கும்போது அதை பார்க்கும் பொழுதுதான் வாந்தி தான் வரல, உண்மை அதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்க. ஆனா நாளைக்கு உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க நீங்க சொல்லணும். அதை பார்த்து நாங்கெல்லாம் சந்தோஷப்படணும், அதை பார்த்து அதிமுக ஒவ்வொரு தொண்டரும் சந்தோஷப்படணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கோரிக்கையை, ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிட்டீங்க. பார்க்கலாம், இந்த தடவை மொத்த பேர்ல இருந்து நீங்க எடப்பாடியார் ஒருத்தனை எதிர்க்கிறீங்க, அதுதான் எடப்பாடியார் அவருடைய வெற்றி. 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அந்த எதிர்ப்பு, அந்த யாரு அங்க எதிர்க்கப்படுகிறார், யாருக்கு எதிராக அத்தனை பேர் வந்து இன்னைக்கு கூடுறான் அப்படின்றதான் அங்க மேட்ரு. அந்த இடத்துல எடப்பாடியார் வந்து பாகுபலி மாதிரி
ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வாழ் தேவன் மாதிரி அந்த பாகுபலியோட இன்டர்வல் தான் எனக்கு ரீக்ரியேட் பண்ண தோணுது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி எதிர்த்தவனை பூராத்தையும் இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ள சேர்த்துக்கிறார் அப்படின்னா அப்பவே தெரியல ஸ்டாலின் வந்து எடப்பாடியார் அவர்களை பார்த்து எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறாருன்னு. ஸோ அந்த பயம் தான் அதிமுகவுடைய வெற்றி, அந்த பயம் தான் ஐயா எடப்பாடியாரோட வெற்றி. எடப்பாடியார் கண்டிப்பாக வெல்வார், அதிமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.